ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 8 ஜூன் 2026. பாபா சொல்றாங்க, जो सरल चित्त है वही सदा हर्षित रहते हैं, हर्षित चित्त है तो सबको आकर्षित करते हैं. யார் ஒருவர் சரளமாக இருக்கின்றாரோ அவர் சதா முகமலர்ச்சியோடு இருக்கின்றார். உள்ளுக்குள்ள நம்ம ஈஸி நேச்சரோடு இருக்கிறோன்னா நம்முடைய முகம் மலர்ந்ததாக இருக்கும். மற்றும் மலர்ந்த முகம் என்பது அனைவரையும் கவர்ச்சிக்கின்றது. நேச்சுரலாக நம்ம முகம் மலர்ச்சியாக இருக்குன்னும் போது அதை பார்க்கறதுக்கே மற்றவர்களுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும், பிடித்தமானதாக இருக்கும். ஹர்ஷித் கா அர்த்த ஹி ஹை அதீந்திரிய சுக்குமே ஜூம்னா. ஆக மலர்ந்த முகம் என்பதனுடைய அடையாளம் என்னவென்றால், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அதீந்திரிய சுகத்தில் நாம் இருப்பது. ஜூம்னானா சுற்றுவது, சுற்றுறது அப்படின்னு இல்லை, அதனோட மீனிங் என்னன்னா நம்ம எப்போவுமே குஷியாக இருக்கிறோம். ज्ञान का सुमिरन करते, अव्यक्त स्थिति का अनुभव करते, अतीन्द्रिय सुख में झूमना, इसको कहा जाता है हर्षित. ஸோ நாம் அது போல முகமலர்ச்சியோடு இருப்பதற்கான, அத்தீந்திரிய சுகத்தில் இருப்பதற்கான ஆதாரம் என்னவென்றால் ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். ஞானத்தை சிந்தனை செய்து அதனுடைய ஸ்வரூபமாக ஆகி அவ்யக்த ஸ்திதியினுடைய அனுபவம் நாம் செய்கிறோம். ஸோ அந்த ஸ்திதி நமக்கு எப்படி இருக்குமா, ரொம்ப எதமாக இருக்கும். அதனால் ஆத்மாவில் ஒரு குஷி தானாகவே வெளிப்படுது. इसके लिए साक्षीपन की सीट पर सेट रहे माया और प्रकृति के पपेट शो को मनोरंजन के रूप से देखो. அதனால் பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் சாட்சி எனக்கூடிய, சாட்சி பார்வையாளர் எனக்கூடிய மனநிலையில் இருந்து அந்த சீட்டில் உட்கார்ந்து மாயை மற்றும் இயற்கையினுடைய அந்த விளையாட்டுகளை நீங்கள் கேளிக்கையாக பாருங்கள். மாயா ஏதோ ஒரு ரூபத்தில் வருது, அல்லது சிச்சுவேஷன்ஸ் ஏதோ ஒரு ரூபத்தில் வருது. பட் இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்கிறாங்க பாபா, ஸ்போர்ட்டிவாக ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் சீரியஸாக ரொம்ப யோசித்து நீங்கள் துக்கப்பட வேண்டாம். அதனால் மலர்ந்த முகத்தோடு இருங்க, அதுதான் உங்களுடைய ஸ்வபாவம். நல்லது. ஓம் சாந்தி.